பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம பழனிக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு பாண்டியன் சொன்னாப்ல இல்லையா? இப்ப வீட்டுக்கு வெளியில வந்து வேணும்னே சக்திவேல், முத்துவேல் காதுல விழுவணுங்கிறதுக்காகவே செந்தில் கிட்ட வேகமா வந்து நம்ம பழனிக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதுக்காக பழம் எல்லாமே வாங்கணும். இந்தா ரூ. 2000 புடி. உன் அம்மாவோட போயிட்டு என்னென்னலாம் வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சக்திவேல், முத்துவேல் காதுல விழுவுற மாதிரி வெறுப்பேத்துற மாதிரி பேசி விட்டாப்ல. அது எப்படி நாம இருக்கும் பொழுது அவன் எப்படி நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கோவப்படுறாப்ல. அதுக்கப்புறம் முத்துவேல் வந்து சக்திவேலை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு அங்க பழனிய வர வச்சு அது எப்படி நீ அவன் பொண்ணு பார்க்கறதுக்கு நீ சம்மதிக்கலாம், நாங்க தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அததான் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு பழனி சொல்ல, நீ பேசாம இங்கேயே வந்துரு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இங்க ஒரு பிசினஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறாங்க. பழனி இருந்துகிட்டு முடியவே முடியாது, நான் சின்ன பிள்ளையில இருந்து அங்கதான் இருக்கேன், அதனால அங்க இருந்து என்னால அக்காவை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம பழனியை எவ்வளவோ இவங்க கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பழனி வந்து முடியவே முடியாதுன்னு அங்க இருந்து வந்துடுறாப்புல. சோ இப்ப இங்க வீட்டுக்கு வந்து நம்ம கோமதி வந்து புடவையை எடுத்து பார்த்து எந்த புடவையை கட்டிக்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரமா பெரட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. கடைசியா எப்படியோ நம்ம மீனாவும் நம்ம ராஜியும் சேர்ந்து இந்த புடவை உங்களை நீங்க கட்டினீங்கன்னா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. ஒரு வழியா புடவை செலக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனிய அழைச்சிக்கிட்டு போயிட்டு மேக்கப் போடுறதுதான். இங்க நம்ம தங்கமயில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறத காமிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பப்ப வந்து அந்த பிரின்சிபல் வந்து பார்த்துட்டு போறாரு. தங்கமயில் ஏதோ சூப்பரா பாடம் எடுக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரும் போயிடுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க மீனாவும் ராஜியும் வராங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ஷாப்பிங் போயிருப்பாங்களாட்டுக்கு, அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு பொண்ணு பார்க்க போற இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு.